அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. நம்ம சாதாரணமான நாட்களில் ஒரு சில பரிகாரங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கு, நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு, கர்மவினை தீர்வதற்கெல்லாம் செய்கிறோம். அது பார்த்திங்கன்னா சில காரணங்களால் நமக்கு பலன் கிடைக்காம கூட போகலாம். ஆனால் சில விசேஷமான சேர்க்கைகள் இருக்கக்கூடிய நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் பார்த்திங்கன்னா நமக்கு உடனே பலன் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த நாளில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்மவினையோ இல்லை நம்மளுடைய கிரக தோஷங்களோ எடுபடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. இன்னைக்கு ஜூலை மாதத்தின் 29ஆம் தேதி, ஆடி மாதத்தின் 13ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு ஆடி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி திதியானது இருக்குது. ஒவ்வொரு வளர்பிறை பஞ்சமி நாள்லையும் நம்ம வாராகியம்மன் வழிபாடு செய்கிறது, வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லாதவங்க மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது எல்லாமே சிறந்த பலனை கொடுக்கும். மேலும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும்னு சொல்லலாம். அதுவும் ஆடி மாத வளர்பிறை பஞ்சமியை கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளில் நம்ம பெருமாள் வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை கொடுக்கும். மேலும் இன்று கருடனுக்கு உரிய ஸ்லோகங்கள் ஏதாவது சொல்கிறது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கருட பஞ்சமி வழிபாடு நம்ம சாதாரணமாக, அதாவது பெருமாள் படத்தை தூய்மைப்படுத்திட்டு விளக்கேற்றி வச்சு கும்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகள் நீங்கும், நோய்கள் நீங்கும். தொழில் வியாபாரம் இதிலெல்லாம் ஏதாவது தடைகள் இருந்ததுங்கும் போது அந்த தடைகளை தகர்த்தெறிஞ்சு முன்னேற்றம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் கருட பஞ்சமி அன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் குறித்து தனிப்பதிவு போட்டிருக்கிறேங்க. இவை தவிர ஏற்ற வேண்டிய தீபம் குறித்தும் ஒரு சிவப்பு கயிறு வச்சு ஒரு பரிகாரமும் சொல்லியிருப்பேன். அது அவசியம் செய்யுங்க. மற்ற பரிகாரங்கள் நீங்கள் செய்யலினா கூட கட்டாயம் அந்த சிகப்பு கயிறு பரிகாரம் நீங்கள் செய்யுங்க. இவை தவிர இன்றைக்கி ஆடி 2ஆம் செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனாலையும் இந்த கருட பஞ்சமி இருக்கிறதுனாலையும் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் ஒன்று சொல்லியிருக்கிறேங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்டது மறக்காமல் வச்சுடுங்கன்னு சொல்லியும் வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து பலனடையுங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது வீட்டில் எப்போதுமே பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்குண்டான ஒரு பரிகாரம். நம்மக்கிட்ட எப்போதுமே பணம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே இருக்காது. மேலும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் நம்ம கடன் பிரச்சனை தீரக்கூடிய பரிகாரம் செய்யாமல் பணவரவுக்கான பரிகாரம் செய்கிறது தான் சிறப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி, அதனால் பணம் வருவதற்காகத்தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். இதை பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம். இன்னொரு விஷயம், நம்ம சேனல் பரிகாரங்கள் ஆண்களும் செய்யலாம். நிறைய சகோதரர்கள் கமெண்ட்டில் நான் செய்யலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக செய்யலாம். ஏன்னா பணம்ங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது, எல்லாருக்குமே வேணும். அதனால் தாராளமாக செய்யுங்க. சரி, எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ செவ்வாய்க்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் 3 மணிலேருந்து 4:30 உள்ள நேரம். யமகண்டம் அப்படிங்கிறது காலையில் 9 மணிலேருந்து 10:30. இந்த 2 நேரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. இந்த நாள் முழுவதுமே நமக்கு இந்த திதியானது இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலும் செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையானது கற்பூரவள்ளி இலை ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா போதும். இது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு இலை அப்படின்னு சொல்லலாம். பணவரவை அதிகப்படுத்தி தருவதற்கும் வீட்டில் நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்தி தருவதற்கும் இந்த கற்பூரவள்ளி இலையானது உதவும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பஞ்சமி நாளில் நம்ம கற்பூரவள்ளி இலை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் உடனே நமக்கு பலன் கொடுக்கும். 6-7 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே கற்பூரவள்ளி இலை பரிகாரம் பஞ்சமி அன்னைக்கு செய்கிறத நம்ம சேனல்லேருந்து தான் முதல்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதன்படி செஞ்ச நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிருக்குது. அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கும் நமக்கு அது ஒரே ஒரு இலை தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த இலையை மாலை 6 மணிக்கு முன்னாடியே பறிச்சுட்டு சுத்தமான தண்ணீரில் கழுவி நல்லா உலர வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா ஒரு கிளாத்து வச்சு மேலே இருக்கிற டஸ்ட்டையாவது நீங்கள் தொடச்சிக்கிறது நல்லது. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 கிராம்பு
தேவைப்படுது. இந்த கிராம்புக்கு பணத்தடையை நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு, எதிர்மறை சக்திகளை துரத்தக்கூடிய சக்தியும் வந்து உண்டு. நல்ல மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக 5 எடுத்துக்கோங்க. ஏன் 5ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோன்னா இன்றைக்கி பஞ்சமியாக இருக்கிறதுனால 5ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறது சிறப்பு. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் வந்து தேவைப்படுது. இப்போ உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் இருக்குது அப்படிங்கும்போது அது வந்து பெருசாக இருந்ததுன்னா அதைவே வந்துட்டு நீங்கள் 5 சிறு துண்டுகளாக வந்து உடச்சிக்கிறது நல்லது. வீடியோ பார்க்கும் சமயத்தில் பச்சை கற்பூரம் இல்லையே, சாதாரண கற்பூரம் தான் இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு டைம் மட்டும் நீங்கள் சாதாரண சூடமே 5 எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்த முறை நீங்கள் பஞ்சமிக்கு செய்யும்போது பச்சை கற்பூரம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்குன்ட்டு ஒரு தனி மகத்துவம் வந்து இருக்குது. அதனால தான் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பெருசாக தட்டு வந்து எடுத்துக்கோங்க, அதாவது ஹீட்டு தாங்கிற மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு காலியான மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒன்று பழைய விளக்காக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் தூய்மைப்படுத்திக்கோங்க. படுத்திட்டு இப்போ வந்து அந்த கற்பூரவள்ளி இலையை அந்த விளக்குக்குள்ளே வந்து வைங்க. அது மேலே 5 கிராம்பையும் வைங்க. இப்போது அந்த 5 கற்பூரத்தையும் வந்து வைங்க. இப்போ இதை நீங்கள் ஏற்றி வைங்க. இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணுன்னா இந்த 5 கிராம்பும் நம்ம வைக்கிறோம் இல்லையா, இதுக்கு மேலே ஒரு 2 சொட்டு நெய் வந்து விட்டு ஏற்றுவது சிறப்பு. எப்போதுமே இந்த கற்பூரவள்ளி இலை, கிராம்பு, பச்சை கற்பூரம் இதை தான் வந்து நம்ம எரிக்க சொல்லுவோம். ஆனால் நீங்கள் இந்த முறை வந்து 2 சொட்டாவது நெய் விட்டு எரிக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். ஏன்னா இது எரிய அந்த நெய்யினுடைய நறுமணம், அது கூட சேர்ந்து எழும்புற இந்த கிராம்பினுடைய நறுமணம், கற்பூரவள்ளியினுடைய நறுமணம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகப்படியான நேர்மறை எண்ணங்களை வந்து கொடுக்கும். இப்போது நீங்கள் இதை ஏற்றி வச்சுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் இதை சுற்றியும் வந்து உட்கார வச்சுருங்க. இப்போ இதிலேருந்து வரக்கூடிய அந்த புகையை, அந்த வாசத்தை வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து முகர்ந்து பாருங்கள், நல்லா நுகருங்க. சரிங்களா? ஏன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே போனாலும் ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குது அப்படிங்கும்போது அந்த நோய்களையும் வந்து இது தடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி எல்லாமே வந்து சுற்றியும் உட்காந்துட்டு அது நல்லா வந்து முகர்ந்து பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த பரிகாரம் செய்யும்போது வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டில் எல்லா ரூமுக்குமே வந்துட்டு நீங்கள் காட்டிட்டு வந்துடுங்க. ஏன்னா இதனுடைய வைப்ரேஷன் எல்லா ரூமுக்குமே வந்து பரவட்டும். அதன் பிறகு நம்ம வீட்டாளுங்கள்லாம் சாயந்தரமோ நைட்டோ வந்ததுக்கப்புறமோ அதனுடைய நறுமணம் அந்த ரூமுக்குள்ளே கண்டிப்பாக வந்து இருக்கும். அதை அவங்க சுவாசிச்சாவே போதும், நல்ல பலன் வந்து அவங்களுக்கும் கிடைக்கும். சரிங்களா? அதனால் அந்த மாதிரி வந்து பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கிற யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, எனக்கு ஒரு இலை வந்து பறித்து வச்சுருங்கன்னு சொல்லிடுங்க. ஏன்னா 6 மணிக்கு மேலே வந்து எந்த மூலிகையுமே பறிக்கக்கூடாது. அதனால் நீங்கள் அவங்க பறித்து வச்சிட்டாங்கன்னா நீங்கள் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டு கூட பொறுமையாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். ஏன்னா இந்த கருட பஞ்சமி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்று பின்னிரவு 2:27 வரைக்குமே இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக 10-11 மணிக்கு கூட செய்யலாம். சரிங்களா? ஆனால் அற்புதமான வாய்ப்பை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்கும் இந்த பரிகாரத்தை வந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் அந்த பஞ்சமி அன்னைக்கு செய்யலினாலும் கூட இது சக்தி வாய்ந்த ஆடி செவ்வாயில் வரக்கூடிய கருட பஞ்சமியாக இருக்கிறதுனால அவசியம் இன்றைக்கி செய்யுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா எரிஞ்சு முடிச்சிரும் இல்லையா? இதை நீங்கள் இன்றைக்கே உங்கள் வீட்டை விட்டு அப்புறப்படுத்தாதீங்க. இதெல்லாம் எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இது வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா இதை வச்சுருங்க. ஏன்னா இது நாள் முழுக்க பார்த்திங்கன்னா அதுலேருந்து நல்ல நறுமணம் வந்துட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் நாளைக்கு வேணால் இதை தூக்கி எங்கேயாவது ஒரு கால்படாத இடத்துல போடுறதோ சிங்கில் போடுறதோ பண்ணிவிட்டு அந்த விளக்கை வந்துட்டு நீங்கள் கழுவி எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.